கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மறுபடியும் கொஞ்சம் லாங் கேப் ஆகிடுச்சு லாங் வீடியோக்கு இப்போ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஷார்ட்லேயே பார்த்துருப்பீங்க, அதுதான் வந்து லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் வந்து வெளியே சேஷாத்ரிபுரம் போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னா டியோட சித்திக்கு வந்து உடம்பு சரியில்லை, அங்கே ட்ரீட்மெண்ட்காக தான் போயிருந்தோம். கண்டினியூஸாக 3 days போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 hours ட்ரீட்மெண்ட் அப்படி, அதுக்காக தான் வந்து போயிருந்தோம். நீ வந்து என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தான். ஸோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து பக்கத்துலேயே வந்து மொஜிட்டோ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோடய நோஸ் வந்து பிளாக் ஆகிருக்கு, அதுதான் என்னோடய வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து டியர் 12 இயர்ஸாக தெரியும், 12.5 இயர்ஸாக தெரியும். மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் சம்டைம் வந்து மீன்ஸ் இப்போது ரீசெண்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா வாட்டி எனக்குள்ளே எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, நான் பார்த்த பர்சன் இவங்க தானா அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. லைக் இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், பட் இந்த 1 இயராக வந்து எனக்கே நிறையா சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. லைக் பர்சனலாகவும் இருக்கட்டும், உங்களோட பிஹேவியர் இருக்கட்டும், டாக்கிங் ஸ்டைல் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரீசெண்டாக எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா எனக்கு தெரியல. நீ வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் இருப்பான். மேபி இந்த சேஞ்சஸ் வந்து எதுக்கு புதுசாக இருக்குது. லைக் அப்போல்லாம் மேரேஜுக்கு அப்புறமும் சரி, மேரேஜுக்கு முன்னாடியும் சரி, இந்த 1 year மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், என் கூட இருந்தால் நீ அவ்வளோவா ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோவா யூஸ் பண்ணுறானோ கொஞ்சம் கம்மி தான். பட் இப்போ இந்த 1 இயராக என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுக்கு வந்தாலே ஃபோன் தான். முக்கால்வாசி நேரம் வந்து ஃபோன்லேயே இருப்பான். மற்ற நேரம் தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில வாட்டி வந்து எனக்கே நிறைய ஒரு இரிட்டேட்டிங் ஃபீலாகி நான் சும்மா சைலண்ட்டாக உட்காந்துடுவேன். வெளியே போனாலும் அவ்வளோதான். ஃபோன் பண்ணாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட தான் முக்கால்வாசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஃபோன்லேயே இருக்கட்டும், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபோன் பண்ணாலும் வந்து சீக்கிரமாக ஃபோன் கூட ரிசீவ் பண்ண மாட்டான். அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போல்லாம். எனக்கே வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, சும்மா நாங்கள் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு ஒரு சில வாட்டி வந்து. நான் அதுக்காக தான் வந்து ரீசெண்டாக அதிகமாக ஃபோனும் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஜஸ்ட் அப்படியே கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி வெளியே பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த ஒரு 6th year இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கே வந்து நிறைய வாட்டி ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இது வந்து தோணுது. வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியுது, நாங்கள் வந்து ஹாப்பினஸ் மட்டும்தானே போஸ்ட் பண்ணுறோம். இந்த உள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியாது. நிறைய கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க மேரேஜ் ஆன பிறகு. இதெல்லாம் வந்து ஒரு புதுசான ஒரு சுச்சுவேஷன் தான். நான் வந்து அதுலேயுமே வந்து 12 years தெரியும். ஸ்டில் வந்து எனக்கே வந்து டிஏ பார்த்தா ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக லைக் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கவங்கள இல்லை ஒரு 2 years லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க எல்லாம் சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, எனக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு என்ன தோணுது அப்படின்னா, எங்களோட ஸ்ட்ரகிளிங் டைமில் இருக்காதவங்க எல்லாமே வந்து இப்போ உரிமையாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் தானே கூட இருந்தோம், நாங்கள் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அந்த மாதிரி. எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னா, நிஜமாக நீங்கள் இருந்தீங்களா, நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்களா எங்களோட ஸ்ட்ரகிளிங் டைமில் அப்படின்னு தோணுது எனக்கு. வந்து அந்த கொஷின் வந்து அந்த மாதிரி பேச சொல்லுவாங்க, இவங்க வந்து அவங்கக்கிட்டே வந்து கேட்கணும்னு தோணுது எனக்கு. பட் கேட்க முடியாது, ஏன்னா நீயோட ஷோ இல்லையா, இந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாமே கூட தெரியல. பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டிப்ரெஸ்ஸாக இருக்கேன் சீரியஸாக. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டிக்கு அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் நான் தான் டாப்பில் இருந்த மாதிரி எனக்கு அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போவும் சொல்கிறான். ஆனால் எனக்கு வந்து அது என்ன தோணுது அப்படின்னா, மெயினாக டியோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் டாப்பில் யார் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அம்மா, அக்காவோட பசங்க,
அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இல்லை, கடைசியிலே தான் நான் சிட்டு இவங்க எல்லாமே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் வந்து சேம் டைம் ஒர்க்கும் பண்ணுறேன், வீட்டு வேலையும் பண்ணுறேன். எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி டிப்ரெஷனில் போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லைக் இப்போதைக்கு என்னோட மெயின் என்டர்டெயின்மெண்ட் இல்லை, என்னோட மெயின் அந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சிட்டு, ப்ரௌனி இந்த மாதிரி இவங்க மட்டும்தான். மற்றபடி யாருமே இல்லாத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அது வந்து நான் நீக்கிட்டேயும் வந்து நிறைய வாட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன். லைக் அவருக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு நான் வந்து சும்மா சொல்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. லைக் நிறைய ஒர்க் பண்ணுற உமன்ஸுக்கு வந்து தெரியும், வீட்டில் இருக்கவங்களுக்கும் அவ்வளோதான், மீன்ஸ் மேரேஜ் ஆன கேர்ள்ஸுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இவங்களுக்கு என்ன, வெளியே போவாங்க, வீட்டில் வேலை பண்ணுவாங்க. ஆனால் என்ன பேச்சு வரும் தெரியுமா, வெளியே போய் வேலை பண்ணால் தானே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும் அதுவும் வந்து ப்ரெஷர் தான். அது வந்து யாருக்குமே வந்து புரியாது. நான் வந்து ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறேன், ஒர்க் ப்ளஸ் இந்த வீட்டு வேலை எல்லாமே மேனேஜ் பண்ணுறேன். அது வந்து யாருக்கும் கண்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்கிறது. ப்ரையாரிட்டி லிஸ்ட் எனக்கு வந்து எப்போவுமே வந்து என்னோடய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வந்து டி தான் டாப்பில் இருப்பான். பட் டிக்கு அது வந்து இப்போல்லாம் இல்லைன்னு எனக்கு வந்து தோணுதுதான். வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீலே பண்ணது கிடையாது இப்போல்லாம். இப்போ 1 இயராக வந்து அது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய டிப்ரெஷனில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு தோணிக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு வந்து தோணலாம், என்ன இவன் வந்து இவங்களே வந்து குத்த சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு. பட் நிறைய பேருக்கு வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. மேரேஜ் ஆன அப்புறமா வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் அதை வந்து நான் இங்கே சொல்கிறேன். எங்களை வந்து என்ன வந்து தப்பாக நினச்சிக்க போகிறவங்க வந்து நினச்சிக்கிட்டு போட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் யார் இருப்பாங்க, உங்களோட ஸ்ட்ரகிளை வந்து அவங்களை வந்து மறைக்கக்கூடாது. பட் இல்லாதவங்க வந்து வரும்போது ஸ்ட்ரைட்டாக கேட்கணுன்னு எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வீடியோ பற்றியே சொல்ல, வேறு எதை பற்றியே சொல்லிக்கிட்டே இருக்கேன். லைக் அன்றைக்கி வெளியே போயிட்டு வந்து ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டு சமைச்சிட்டு இருந்ததை வந்து தான் இங்கே வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். லைக் உங்களுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி டிப்ரெஷனாக இருக்குங்க, ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உட்காந்துட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது வந்து ரொம்ப டம்ப்பாகி ஒரு நாள் வந்து அதையும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக முடிஞ்சிடும் எனக்கு தோணுது. லைக் நானும் வந்து அதிகமாக ஓவர் திங்க் பண்ணாமல் கோ வித் த ஃப்ளோ மாதிரி விட்டுடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அது வந்து முடிய மாட்டேங்குது. இந்த ஒர்க் ப்ரெஷர் ப்ளஸ் இது எல்லாமே வந்து மைண்டில் போட்டு போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடிஸ். உங்களோட ஒப்பீனியன் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் பாய் யூடிஸ், டேக் கேர்.